கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதலும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் தம்பி சாலமோன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரபிதாவே, ஸ்தோத்திரகர்த்தாவே, தகப்பனே, இன்னைக்கு உங்களுக்கு வேத வாக்கியம் மூலமாக கர்த்தரால் எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட வேண்டிய ஜெபிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசித்திருக்கிறவர்களே, பேசப்பா கர்த்தரால் எங்களோடு பேசவே இடைப்படுகிறது. இதில் உள்ள ரகசியங்களை மரபுகளை கர்த்தரால் வெளிப்படுத்த வேண்டியாச்சு. எல்லா துணி கனவையுமே ஆவுக்கு செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த திருவசனம் எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. இப்போ பாருங்க, கவனிங்க, கர்த்தருடைய மக்களிடத்துல, கர்த்தருடைய சபையில் இப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் 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 என்ன செய்ய வேண்டியிருக்குது? என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த மூல உபதேசத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்குது. எது? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் இப்ப நம்ம வந்துட்டு இப்ப இங்க எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேற்பட்டவங்க, சாலமோனை தவிர மற்ற எல்லாருமே 10 வருஷத்துக்கு மேற்பட்டவங்க. இப்போ நமக்கு இன்னும் போய் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்? என்ன சொல்லக்கூடாது? ரட்சிப்பை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன சொல்லுது? மனம் திரும்புதல். நீங்கள் இன்னும் மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? மனம் திரும்பினால ஞானஸ்நானம் எடுத்துருக்குறோம். அப்போ மறுபடியும் என்ன செய்யணும்? நீ மனம் சொல்லக்கூடாது. அப்புறம் தேவன் பேரில் வைக்கிற, தேவன் மேல விசுவாசம் வச்சனால ஆண்டவர்களை வந்து ஞானஸ்நானம் எடுத்துருக்குறோம். அப்புறம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞானஸ்நானத்துக்கு அடுத்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். அப்போ இது யாருக்கு இந்த உபதேசம் சொல்லணும்? மனம் திரும்பாதவங்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு, ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கு, இவங்களுக்கு தான் சொல்லணும். அப்போ சபையில் என்ன பண்ணணும்? இதையே திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கைகளை வைக்குதல், அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். இப்போ இந்த அஸ்திவாரத்தை மறுபடியும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு எத்தனை தடவை அஸ்திவாரம் போடுவோம்?
ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை அஸ்திவாரம் போடுவோம். அப்போ கர்த்தர் தங்குற வீடு யார்? அப்போ நம்மளை எதன் மேலே அஸ்திவாரத்தை போட்டிருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அஸ்திவாரத்தை போட்டிருக்கணும். போட்டிருந்தோம்னா மறுபடியும் அஸ்திவாரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒரு வீட்டு அஸ்திவாரம் நிற்கலை, என்ன பண்ணுறது? ஒரு வீட்டில் அஸ்திவாரம் நிற்கலை, வீடு கட்டிட்டீங்க, அஸ்திவாரம் நிற்கலை, என்ன பண்ணுறது? எப்படி போடுவீங்க? சுத்தமா? அப்போ சுத்தமாக எடுக்கிறதுனா என்ன ஆகும்? அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை அஸ்திவாரம் போட முடியும். அடுத்து நீ அதெல்லாம் இடிச்சுட்டு வேணா அது அடுத்த இன்னொரு வீடு ஆகி போயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகவே நீங்கள் அஸ்திவாரம் போடுகிற பொழுது எதில் அஸ்திவாரம் போட்டிருக்கணும்? அப்போ இன்னும் அஸ்திவாரத்திலே தான் இருக்கீங்களா? இன்னும் அநேக பேர் அஸ்திவாரத்தில் இருக்கிறாங்க. ஆதிக்குரிய கிறிஸ்தவர்கள் இன்னும் எங்கே இருக்கிறாங்க? அஸ்திவாரத்திலே தான் இருக்கிறாங்க. இன்னும் அஸ்திவாரம் மட்டும் போட்டிருக்க வீட்டில் போய் தங்க முடியுமா? அஸ்திவாரம் மட்டும் போட்டிருக்கு, அந்த வீட்டில் போய் தங்க முடியுமா? அப்போ அஸ்திவாரத்தை மட்டும் போட்டிருந்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவ தங்குவாரா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அஸ்திவாரம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே போடப்பட்டு அந்த வீடு கர்த்தர் தங்குற வீடா நம்ம மாறிடணும். மறுபடியும் அந்த அந்த அஸ்திவாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வாசிங்க. அப்போ என்ன செய்யணுமாமா? அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவாமாக. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு நம்ம பூரணராகும்படி இன்னும் பாவம் மன்னிப்பு, மனம் திரும்புதல், இதையே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு போதிச்சுட்டே இருக்கக்கூடாது, நானும் போதிக்கக்கூடாது. நீங்கள் அதை குறித்து நம்ம இன்னும் கடந்து போகணும். பூரணராகும்படி கடந்து போகிறவர்களாக நம்ம காணப்படணும். அடுத்த வசந்த வாசிங்களே. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேவனுக்கு சித்தமானால் பூரணராகும்படி கடந்து போவோம், இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை நமக்காக சிலுவையில் அறையப்படுவார். நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தடவை அவர் ரத்தம் சிந்துவார். மறுபடியும் பாவம் செஞ்சோம்னா என்ன செய்வாரு? மறுபடியும் சிலுவையில் அறையப்படுவாரா? இல்லை. மனம் திரும்புதல் என்பது ஒரு தடவை மட்டுமே. பாவம் மறுபடியும் பாவம் செஞ்சோம்னாக்க அதுக்கு யார் பொறுப்பல்ல? கர்த்தர் பொறுப்பல்ல. மறுபடியும் உனக்காக ரத்தம் சிந்த மாட்டார். மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். ஆகவே மனம் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, மரித்தோர்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஞானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாய தீர்ப்பை குறித்து அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பூரணராகும்படி நீங்கள் இன்னும் வேத வசனத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் கடந்து போகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேத வாக்கியம் அப்படித்தான் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி எனில், தம்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். முள் செடிகளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயுமாய் இருக்கிறது, சுத்தரிக்கப்படுவதற்கே அதன் முடிவு. அப்பா, நீங்கள் மனம் திரும்பின நம்ம மறுபடியும் இந்த
உபதேசத்துக்குள்ள போகாம நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்து அடிக்கடி தன்மேல் மழை எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய காரியங்களிலே ஆவிக்குரிய காரியங்களிலே முன்னேறி செல்வோமானால் நம்ம எப்படி இருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதை விட்டு மீண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானால் நமக்குள்ள என்ன முளைக்கும்? வாசிங்க. முட்செடிகளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. ஆகவே மனம் திரும்பிய ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசம் உள்ள உயிர்த்தெழுதலை நம்புகிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாயத்தீர்ப்பை குறித்து நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு அஸ்திவாரம் போட முடியாது. ஆகவே நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோமானால் நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக காணப்படுவோம். இதை குறித்து பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2. பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க இந்த மாதிரி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் என்ன செய்யுமாமா? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய். இந்த கர்த்தருடைய வார்த்தை கலப்படம் இல்லாத களங்கம் இல்லாத ஞானப்பால். இந்த ஞானப்பாலின் மேல் நீங்க எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். மனுஷரால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் 2 பேதுரு 1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் 3 வாசிப்பார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் பொறுமையையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வளர்ந்துங்கள். அப்போ நம்ம இப்படித்தான் பூர்ணரா கடந்து போகணும். நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாதா? இங்க என்ன சொல்லுது? யாக்கோப்பு 1:2 என்ன சொல்லுது? பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? சகல துர்க்குணத்தையும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகி இருக்கிறன்னா சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு
நீங்கள் வளரும்படி. அப்போ நம்ம வளரணும். கவனிங்க, நம்ம என்ன செய்யணும்? பூர்ணராகம்னா என்ன செய்யணும்? எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூர்ணராகும்படி முன்னேறி செல்லணும். அப்போ நம்ம முன்னேறி செல்லணும் என்ன செய்யணும்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. புதுசாக பிறந்த குழந்தைகிட்ட என்ன இருக்காது? என்ன இருக்காது? புதுசாக பிறந்த குழந்தைகிட்ட என்ன இருக்காது? துர்க்குணமும் இருக்காது, கபடமும் இருக்காது, வஞ்சனையும் இருக்காது, பொறாமையும் இருக்காது. சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி. அப்ப நம்ம எது மேல வாஞ்சியா இருக்கணும்? இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல கலப்படம் இல்லாத ஞானப்பாலாகிய இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்ச வேணும். அப்ப நம்ம வளரணும்னா என்ன வேணும்? நமக்கு வாஞ்சை வேணும். இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல நமக்கு வாஞ்சை வேணும். நமக்கு வாஞ்சை இருக்குமானால் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை கை கொண்டு தொடர்ந்து முன்னேறி சென்று அவருக்கென்று கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 8வது வசனம். சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். எங்களுக்காக அவரை நோக்கி என்ன செய்யுமாமா? ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்களோ இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. சாமுவேல் ஓயாம வேண்டிக் கொண்டே இருப்பாராமா. இவங்க என்ன செய்வாங்களாமா? வாசிக்கல. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். இங்க சாமுவேல் சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தரை அறிந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற இடத்துல போய் நம்ம சொல்லுவோமானால் கர்த்தருக்கு ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் எல்லாத்தையும் இவ்வளோன்னு கேட்டு எங்களுக்காக நீங்கள் ஓயாமல் வேண்டிப்பீங்க. ஓயாம வேண்டதெல்லாம் சரி, நீ மனம் திரும்பினியா? நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினியா? விக்கிரகாரங்களை விட்டு மனம் திரும்பினியா? இல்லை. அப்ப முன்னேறி செல்லணும்னா என்ன செய்யணும்? மறுபடியும் அஸ்திவாரம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் அஸ்திவாரத்தை போட வேண்டியதாக இருக்கிறது. அதனால பாருங்க, சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படித்தான். அது இல்லை. என்னுடைய ஆத்மா தப்புவிக்கப்பட வேண்டுமானால், என்னுடைய ஆத்மா தப்பிக்கப்படனா நான் என்ன பண்ணணும்? நான் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நான் தான் கர்த்தருடைய வழியில் நடக்கணும். நான் கர்த்தருடைய வழியில் நடக்கிறது நிமித்தம் என் குடும்பத்தில் இருக்க மற்ற எல்லாருடைய ஆத்மாவை கர்த்தர் தப்பு வச்சிருவாரா? இல்லை.
அப்ப என்ன செய்யணும்? என்னுடைய ஆத்துமா தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நான் தான் கர்த்தரை தேடுகிற உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனை காணப்படும். உத்தமம் உள்ள ஒரு மனுஷனை நான் தான் இருக்கணும். நான் அப்படி இருந்தா என்னுடைய ஆத்மா தப்புவிக்கப்படும். என்னுடைய மனைவியினுடைய ஆத்மா தப்புவிக்கப்படணும்னா என் மனைவி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். இந்த உலகம் நமக்கு நடந்துருமா? இல்லையே. ஒரு நாள் இதை விட்டு போய்த்தானே ஆகணும். அப்ப நம்முடைய ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் உண்மையா இருக்கணும். நீங்க தான் கர்த்தருடைய வழியில் நடக்கணும். நீங்க நடந்தா உங்களுடைய ஆத்மா தப்புவிக்கப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து இன்னும் முன்னேறி செல்கிறவர்களாக தொடர்ந்து இதையே நம்ம பூர்ணர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம யாரா சொல்ல முடியும் நான் பூர்ணர் ஆயிட்டேன்? அப்போ என்ன செய்யணும்? நம்ம இன்னும் பலப்படணும், இன்னும் முன்னேறி செல்லணும், இன்னும் கர்த்தரை அதிகமாக தேடணும், இன்னும் பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையணும், இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாக உத்தமாய் வாழணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் இதுலேயே தான் போய்கிட்டு இருக்கு இன்னும். ஆனால் இன்னும் கர்த்தரை அறியாத ஜனம் இந்த உலகத்தில் கொடான கொடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டிருக்குதா? அதுக்காக கடந்து சென்று சத்தியத்தை அறிவிக்கிறோமா என்பதெல்லாம் இல்லை. ஏதோ ஜனங்கள் கூடுவதும் கர்த்தரை ஆராதிப்பதும் அவருடைய நாமத்தமை இப்படியே போய் கொண்டு இருக்கிறது இல்லை. இது இப்படி இருந்தோம்னா இன்னும் பூர்ணரா ஆக முடியாது. அப்போ சத்தியத்தை அறிந்திருக்கணும். நம்ம முதல்ல சத்தியத்தை அறிஞ்சிட்டோம்னா அடுத்து என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிந்து கொண்ட நீ மற்றவர்களுக்கு போய் அதை அறிவிக்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு இன்னும் உண்மையாக உத்தமமாய் வாழ உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.